ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை vlog. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா March 11, 2026ங்க. டே வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே ஆகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன டியூட்டி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த vlogல வந்து என்ன டியூட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி டியூட்டி தாங்க பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் அதியமான் காலேஜ் தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் கம்பெனி போயிட்டுருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கேப் ஏதோ வாண்டட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாண்டட் வந்து கம்பெனி சைடில் ஓட்டுறதுக்கு வாண்டட் வந்து இருக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் ஓட்டியிருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். என்கொயரி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஓகே அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் கம்பெனிக்கு தாங்க வரோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து குமுதப்பள்ளி பிரிட்ஜுக்கிட்ட நம்ம வந்து வந்துட்டோங்க. கம்பெனிக்குள்ளார வந்து நம்ம வந்து ரெகுலராக வண்டி ஓட்டுறதுனால நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்க, ஏன்னா மொபைல் அலோடு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனிலேருந்து எம்ப்ளாயிஸ் வந்து பிக்கப் பண்ணி ஒரே ஒரு எம்ப்ளாயி மட்டும் பிக்கப் பண்ணி நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து கொத்தகொண்டப்பள்ளி டிவிஎஸ் கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் கம்பெனி அந்த லொக்கேஷன் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒசூர் பஸ் ஸ்டாண்டு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆல்மண்ட் ஹோட்டல்கிட்ட நியர்பை அங்கே நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அத்திப்பள்ளி பஸ்லாம் வெளியில் வருங்களே, அந்த இடத்துல வந்து நம்ம ரீச் ஆகிட்டு அவங்கள்ட்ட எங்கே இருக்காங்கன்னு கேட்டுக்கலாங்க. நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஹோட்டல் இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தாங்க ஹோட்டலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கொத்தகொண்டப்பள்ளி தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைட்டன் சர்க்கிள் தாண்டி நம்ம வந்து வேளாங்கண்ணி ஸ்கூல் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி தாண்டி தாங்க. டிவிஎஸ் கம்பெனிக்கு அப்படியே வந்து பேக் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கம்பெனி நேம் எதுவும் மென்ஷன் பண்ணலைங்க, தெரியும். ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடோட பார்டருங்க. இது வந்து தமிழ்நாடோட பார்டரு. தமிழ்நாடு இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாடு விட்டு நம்ம வந்து கர்நாடகாவுக்குள்ளார இப்போ என்ட்ரி ஆகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்டு வந்த எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருங்க. இந்த கம்பெனியோட ப்ராஜெக்டோட மேனேஜர் ஒருத்தருங்க. அவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டு போகிறாங்க கேட்டில் வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, கம்பெனிக்குள்ளார தாங்க இருக்கோம். இப்போ நம்ம கம்பெனிக்குள்ளாரையே நம்ம வந்து பார்க்கிங் போட்டு நம்ம வெயிட் பண்ணலாங்க. திருப்பி இவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைலாண்ட் கம்பெனி தாங்க H2க்கு தாங்க உள்ளே போவோம். அவ்வளோதாங்க இந்த பேக்கேஜு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ தான் வண்டி வந்து பார்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதான் அட்மின் பிளாக், கம்பெனியோட அட்மின் பிளாக்கு. நம்ம வந்து இந்த பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சுங்க. கஸ்டமரை இறக்கி விட்டு வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓகே, இது வரைக்கும் கஸ்டமர் வரலைங்க. எப்படியும் இன்னொரு ஈவினிங் ஆயிருமா என்னங்கிறது தெரிலங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கஸ்டமர் வந்தோடனே நம்ம வந்து அதுக்கப்புறம் கிளம்பி போக வேண்டியதாங்க.